அனைவருக்கும் வணக்கம். நான் கஜானன். நாங்கள் இன்றைக்கு நுண்ணுரைவு கேள்வி பார்க்க போகிறோம். என்னுடைய பழைய காணொலி பார்க்க விரும்பினாங்க டிஏடி யூடியூப் சேனல் டிஏடி பேஜில் பார்த்துக்கொள்ளலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் என்ன போகிற காணொலிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அப்போ கேள்வியை பாருங்க. ஒரு பெரிய கேள்வியாக கிடக்கு. இப்போ பெரிய கேள்வி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கேள்வி ஒரு எல்லாரும் வாசித்துக் கொள்வீங்கள். ஏபி நகரங்களுக்கு இடையிலான தூரம் 100 கிலோமீட்டர் ஆகும். ஏயிலிருந்து பிஐ நோக்கி புறப்பட்ட பாரவுதி மணத்தியாலத்துக்கு 15 கிலோமீட்டர் மாறாபகத்திலும் முச்சக்கர வண்டி பியிலிருந்து ஏ நோக்கி மணத்தியாலத்துக்கு 10 கிலோமீட்டர் மாறாபகத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு இரண்டும் பயணத்தை ஆரம்பித்தது எனில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நேரம். அப்ப ஏ பி நகரம் இருக்கு. இதுக்கு இடையிலான இடைவெளி பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர். ஒன்று வந்து ஏல இருந்து பிக்கு போய்க்க 15 கிலோமீட்டர் வேகத்துல போகுது மாறாபகத்துல. அங்கிருந்து வர்றது 10 கிலோமீட்டர் மாறாபகத்துல வருது. அப்ப பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் நீங்க போட்டு போட்டு கூட்டி கொண்டு போக உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப இதுக்கான இலகு வழி என்ன செய்யுங்கண்டா 100 போட்டு மொத்த தூரத்தை போட்டுட்டு அதுக்குள்ள என்ன செய்ய போறீங்கன்னா ரெண்டும் போன கிலோமீட்டரை கூட்டுவீங்க. அப்ப இது 15 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப 15ஐயும் 10ஐயும் நாங்கள் கூட்டுவோம். கூட்டினால் 100 கீழ் 15ஐயும் 10ஐயும் கூட்டினா என்ன வரப்போகுது 25 வரப்போகுது. இப்ப 100 25ஆல பிரிச்சு விடுவீங்க. பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வேற 4 மணத்தியாலங்கள் வரும். ஆனா இங்க கேட்ட கேள்வி பிற்பகல் 2 மணிக்கு வெளிக்கிட்டு ஒன்று ஒன்று சந்திக்கும் நேரம். அப்ப பிற்பகல் 2 மணியோட 4 மணித்தியாலத்தை கூட்டினீங்கன்றால் பிற்பகல் 6 மணி என்று விடுது. ஓகேவா? இதுக்குரிய செய்க வழி உங்களுக்கு விளங்கிட்டு இருந்தா விளங்கினால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. என்னோட காணொலி சந்திக்கிறேன். பாய்.